வாசித்த இந்த அருமையான வேத வசனத்தை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை விசுவாசிங்களுக்கு எந்த வசனம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இந்த வசனம் நல்லா தெரியும். ஆமாம் தானே? ஒருத்தவங்களை கேட்டாங்களாம், பைபிளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது அப்படின்னாங்க. சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எதுனா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஏன் அப்படின்னா, அது சொல்லிட்டாங்கன்னா சர்ச்சு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது சொல்லிட்டா என்னது? சர்ச்சு முடிஞ்சு போச்சு. நான் எப்போ அந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு சர்ச்சில் என்ன பண்ணுவேன்? நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா? நீங்கள் முழிக்கிற முடிய பார்த்தா ஆமான்னு தெரியுது எனக்கு. இல்லை? ஸோ இது ஒருவேளை முடிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. இல்லை, சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்றார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. இல்லை, சரி, எதுக்காக ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னா காரணத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்றாரு, என் ஆத்துமாவும் என் முழு உள்ளமும் தேவனை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. இல்லை, ஏன்னா இந்த ஆத்துமா யார் கொடுத்தது? சொல்லுங்களா, யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இந்த சரீரம் கூட அழிஞ்சிடும். இந்த சரீரம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சிடும். ஆனா இந்த ஆத்துமா இருக்கே, இதுதான் இந்த பூமியிலே நாம் செய்த நன்மைக்கு அல்லது தீமைக்கு தக்க பலனை அடையும்படி நித்திய ஜீவனையோ அல்லது நித்திய அழிவையோ அடைய போறது எதுனா நம்முடைய ஆத்துமா. அதனால இங்க சங்கீதக்காரன் சொல்றேன், ஆத்துமாவே உன்னை உண்டாக்கின கர்த்தரை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணு? ஸ்தோத்திரி. அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமாவே, மறுபடியும் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்ன பண்ணாத? மறவாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற நாம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இன்று வரை நாம் திரும்பி பார்ப்போமானால், கர்த்தர் நமக்கு, திருச்சபைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏன் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, சொல்லப்போனா நம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த கோடி கோடியான நன்மைகள். அல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷத்துல செஞ்சதை நம்ம எழுதனால இந்த டைரியை என்ன பண்ணாது? போதாது. அப்போ நாம இந்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கார். செஞ்சாரா செய்யலையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வீட்டை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், சாப்பிட்றதுக்கு டெய்லி நல்ல ஆகாரத்தை தந்தார், ஸ்கூல் போகும்போது வரும்போது உங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். இல்லை? ஸோ எத்தனையோ காரியங்கள். எத்தனை பேருக்கு 3 வேளை ஆகாரம் இல்லை, ஆனால் ஆண்டவர் நல்ல 3 வேளையும் மூக்க பிடிக்க சாப்பிட்டு சில நேரத்தில் ஜீரணம் ஆகாத, இல்லை, அதுக்கு டாக்டரான போனவங்களாம் கூட இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கர்த்தர் நல்ல ஆகாரத்தை தந்தார். இல்லை, கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை இந்த வருஷத்திலே ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால இந்த வருடத்தை முடிப்பதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இந்த 2 நாட்களும் நீங்க அதிகமாய் கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என்ன பண்ணாத?
மறவாதே. சொல்ல, ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, நீ என்ன பண்ண? ஆண்டவரை ஸ்தோத்திரி. ஆண்டவர் செஞ்ச அந்த நன்மைகளை நீ என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு ஆராதனையிலும் முடிவில் நம்ம சொல்றோம், ஆராதனை முடிஞ்சிச்சு, நீ வீட்டுக்கு போற, ஆனா கர்த்தர் செஞ்ச நன்மை என்ன பண்ணாத? ஒரு நாளும் மறவாதே. இருக்கிறவங்களை கேட்டா எத்தனையோ பேர் சொல்லுவீங்க, நான் பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்கய்யா, ஆனா இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன். இந்த குழந்தை உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இந்த குழந்தை உயிரோட இருக்கு. சத்தியவாணி கூட சொல்லிச்சு, இல்லை இந்த பிள்ளை பிறக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? இவளை பிறக்க செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு எப்பொழுதும் நீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அதாவது மறக்க வேண்டியதை மறக்க மாட்டான், ஆனால் மறக்க கூடாதவைகளை என்ன பண்ணுவான்? மறந்துடுவான். இப்போ கூட சிலரை கேட்டால், சிலர் பேரை சொன்னாலே உங்களுக்கு என்ன வரும்? பயங்கர டென்ஷன் ஆகும். எப்பயோ செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தீமை, ஏதோ தவறி பேசியிருக்கலாம், தவறி உங்களுக்கு ஒருவேளை தீமை செஞ்சிருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போவும் அது பல ஆண்டு காலத்து இருக்கும், 40 வருஷம் கூட இருக்கும். ஆனால் இப்போவும் மனசில் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும், அவளை பார்த்துக்கிறேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி. ஆனால் எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தீமைகளை மறந்து விட வேண்டும், ஆனால் நன்மைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆமாம். யோசேப்பு சொல்லும்போது அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. கரெக்டு தானே? யாரெல்லாம் கரெக்டுன்னு சொல்றீங்க? இல்லையா? எத்தனை பிள்ளைங்க? ஆமாம், 2 பிள்ளைங்க. ஒருத்தர் பேர் என்னது? மனாசே. இன்னொருத்தர் பேரு எப்ராயிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனாசே அப்படின்னா என்ன அர்த்தமா? மறதி. மனாசேன்னா என்ன அர்த்தம்? மறதி. யோசேப்பு சொல்றாரு, அதாவது என் சகோதரர்கள் செய்த தீமைகளை, இல்லையா, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் செய்த தீமைகளை தேவன், நான் கண்ட துன்பங்களை தேவன் மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பேர் வச்சாராம்? மனாசேன்னு வச்சார். அல்லேலூயா. இன்னொரு பிள்ளைக்கு என்ன வைக்கிறாருன்னா எப்ராயிம். அப்படின்னா என்ன? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருக பண்ணினார். அப்ப அந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? எப்பா, நான் தேசத்துல, இந்த எகிப்து தேசத்துல ஒரு நாள் அடிமையா கொண்டு வரப்பட்டேன், ஆனா தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? எந்த தேசத்துல அடிமையா கொண்டாந்தாரோ அதே தேசத்துல கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வதித்து இந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். இதுக்கு காரணம் யாரு? கர்த்தர். அப்படின்னு அந்த பிள்ளைய கூப்பிடும் போதெல்லாம் எப்ராயிம் அப்படின்னு அவருக்கு என்ன வந்திருக்கும்? டே யோசேப்பு, நீ ஒரு நேரத்தில் அடிமையா இருந்த, ஆனா கர்த்தர் தான் உன்னை என்ன பண்ணிருக்காரு? உயர்த்தி வச்சிருக்கிறார்ன்றத நினைவு கூறுவதற்காகவே அவருடைய பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாராம்? எப்ராயிம். அல்லேலூயா. மனாசே அப்படின்னா தேவன் எனக்கு ஏற்பட்ட வருத்தங்கள் யாவை என்ன பண்ணாரு? மறக்க பண்ணினார். நம்ம கூட சிலர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த தீமைகள், நமக்கு மற்றவர்கள் செய்த தீமையான காரியங்கள், ஒருவேளை நாம் வாழ்க்கையில சந்தித்த அந்த பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், அதெல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்ணமா? மறக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கெல்லாம் பெருக்கத்தின் ஆண்டு. அல்லேலூயா. எப்படி சிறுமைப்பட்டிருந்த யோசேப்பை இல்லை அந்த எகிப்து தேசத்துல ஆண்டவர் பெருக பண்ணினாரோ, அந்த மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களை எல்லாரையும் பலுகி பெருகி விருத்தி அடையும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் பெருக்கம் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மறக்க வேண்டியது என்ன பண்ணிடணும்?
மறந்துடணும். சரி, அப்போ இந்த வசனத்தில் பார்க்குறோம், எப்பொழுதுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதே சமயத்தில் மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை, உலகத்தானே திருக்குறளில் சொல்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இல்லையா? அதனால் மறக்க வேண்டியதை என்ன பண்ணோம்? மறக்கணும். ஆனால் மறக்க கூடாதவைகளை நாம் எப்பொழுதும் என்ன பண்ணோம்? எத்தனையோ பேர் நமக்கு அந்த நாட்களில் செய்த ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி அந்த உதவியை அவங்க செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருந்திருக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு எத்தனையோ பேர்களை கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார், நம்மளை வாழ வைப்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, இல்லை நாம் இன்னைக்கு உயர்ந்திருப்பதற்கு எத்தனையோ பேர்களை கர்த்தர் கருவியாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பயன்படுத்தி இருப்பார். அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த விதத்தில் நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆனால் தீமை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு என்ன பண்ணாதான்? அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதான். அது ஒரு சாபமா. அதனால உங்களுக்கு நன்மை செய்தவங்களுக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்ய கூடாது. சரி, இங்க சங்கீதக்காரன் சொல்ற, நீ மறந்துடாதே, கர்த்தர் செஞ்ச ஒரு நன்மை என்ன பண்ணக்கூடாது? நீ மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செஞ்சாரா செய்யலையா? எனக்கு செஞ்சாருன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை, எப்படிலாம் ஆண்டவர் நன்மை செஞ்சார் அப்படின்றத மட்டும் நான் எதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை இந்த 2024 நாம் ஏறெடுத்த எத்தனையோ ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. செஞ்சாரா செய்யலையா? எத்தனையோ ஜெபங்கள். ஆமாம், இரவு ஜெபத்தில் ஜெபிச்சிருப்போம், உபவாச ஜெபத்தில் ஜெபிச்சிருப்போம், தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணியிருப்போம். சில நேரத்தில் ஜெபம் பண்ண டைம் இருந்திருக்காது, பைக் ஓட்டிட்டு போனப்போ ஜெபம் பண்ணியிருப்போம். இல்லை, சில நேரத்தில் பாத்திரம் கழுவிட்டே ஜெபம் பண்ணியிருப்போம். பாருங்க, சில நேரத்தில் துணி துவைச்சிட்டே ஜெபம் பண்ணி ஆண்டவர் நாம் ஜெபித்த அந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பிள்ளைக்காக ஜெபித்த ஜெபம், உங்கள் கணவனுக்காக ஜெபித்த ஜெபம், உங்கள் மனைவிக்காக ஜெபித்த ஜெபம், இல்லையா, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்த ஜெபம், திருச்சபைக்காக ஜெபித்த ஜெபம், இப்படி ஆண்டவரே ஏராளமான ஜெபங்கள். வேதம் சொல்லுது, நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணல? தள்ளல. சங்கீதக்காரன் சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்துல வருவார்கள். ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒருவேளை உங்களால சொல்ல முடியுமா எத்தனை ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தான்னு? சொல்ல முடியாது. எவ்வளோ ஜெபங்கள் ஆண்டவர் அனுதினமும் நாம ஜெபித்த ஜெபம். கர்த்தர் இப்படி இந்த 2024 ஆண்டில கர்த்தர் சோதரம் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரே. கொடுத்தாரா கொடுக்கலையா? நீங்க வீட்டில் போய் வாசித்துங்க. சங்கீதம் 65:2, சங்கீதம் 66:19-20, சங்கீதம் 62, 65:2, சங்கீதம் 65:2, சங்கீதம் 66:19-20. நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். என் ஜெபத்தை கேட்டார் பாஸ்டர், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சொல்றவங்களாம் நன்றியோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோதரம் 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 சோதரம். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2024 நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீங்கள் பதில் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா. வீட்டில் போய் உட்காந்து எழுதி பாருங்க, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு பதில் கொடுத்தான்னு ஒவ்வொன்றா எழுதி ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா.
சோதரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இங்கே சங்கீதம் 103 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 103 4 வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு என்ன பண்ணாராம்? விலக்கி மீட்டார். அம்மாவா இல்லையா? அவர் மீட்டதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள நானும் ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மரண தருவாய்கள் இல்லை, ஈசாக்கையால் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்தித்தார். இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். சிலரெல்லாம் எனக்கு வாழ்க்கையே வேணாம், நான் சாக போகிறேன்னு கூட போயிருப்பீங்க. சிலருக்கு வந்த ஆபத்தில் இனி தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான், நம்முடைய ஜீவன் போயிடும் அப்படின்ற சூழ்நிலை கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கோம்? ஏற்பட்டு இருக்கும். நினைத்திராத ஆபத்துக்கள். சாம் கூட ஒரு நாள் அவங்க பாஸ்டரோட குஜராத்தில் வண்டியில் போகிறப்போ திடீர்னு வண்டி ஓட்டிங்கன்னே தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கான், தூக்க நேரம். பாஸ்டரோட ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் ஜீவனை ஆண்டவர் தப்பு வைத்தார். ஆக்சிடென்ட். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ ஆபத்து நேரத்தில் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன் என்று சொன்ன தேவன். சின்ன காயங்கள், அவ்வளோதான். ஆனால் பாஸ்டருக்கும் ஒன்றாகலை, அவருக்கும் ஒன்றாகலை. சிறு காயங்களோட கர்த்தர் அவங்களுடைய ஜீவனை தப்புவித்தார். அல்லேலூயா. ஒருவேளை சாமுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி பல சம்பவங்கள் நடந்தது. ஆமாம், சமீபத்தில் மோட்டர் ரிப்பேர் நம்ம சர்ச்சில். நான் அந்த மோட்டரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு துணைக்கு கார்த்தியை கூப்பிட்டேன். அப்போது அது சரி பண்ணிட்டு இருக்கேன். அவனை சுவிட்சை ஆஃப் பண்ணுறான்னா சுவிட்சையை போட்டு விட்டான். சுவிட்சை என்ன பண்ணிட்டான்? நான் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லி பிடிச்சா கரண்ட்டு பிடிச்சிச்சு. ஒரு செகண்ட் தான். ஆனால் ஆண்டவர் என் ஜீவன் அழிவுக்கே தப்பு வைத்தார். அல்லேலூயா. அதனால் ஏதாவது வேலைன்னா நீங்கள் கார்த்தியை கூப்பிடுங்க, கச்சிதமாக முடிச்சிடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இது ஒன்று தான் சொல்கிறேன். நம்ம நிறைய போகிறோம், நம்ம போகிற வழியில் எத்தனையோ விபத்துக்கள் இல்லை, ஒரு நாளை பார்க்குறோம். ட்ரெயினில், ஃப்ளைட்டில் இல்லை. ஸோ சாமி வர்றதுக்கு முந்தின நாள் கூட ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் போன அநேகர் என்ன பண்ணாங்க? ஒரு இமைப்பொழுதில் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் எத்தனையோ ட்ரெயினில், ஃப்ளைட்டில் இல்லையா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் நாமெல்லாம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு இல்லை, ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க? ஸோ பிரயாணம் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வாகனத்தில் போகிறீங்க. ஸோ ஆனால் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டில் கண்மணி போல கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்போனால் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார். ஒரே ஒரு செகண்டு எதிர வர பைக்கார மோதி இருந்தா நம்ம உயிர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவன், சுகம், பலன் தந்து இல்லையா, ஸோ நம்மை வாழ வைத்திருக்கிறாரே, நம்முடைய ஜீவன் அழிவுக்கு தப்பு வைத்திருக்கிறாரே, அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதனால கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, 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 நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லை, எத்தனையோ பேருடைய சரீரத்தில் கொடிய வியாதி. இதே நேரம் நம்ம இங்கே உட்காந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் மருத்துவமனையில் பல லட்சங்களை, சொல்லப்போனால் பல கோடிகளை கூட செலவு பண்ணி இன்னைக்கு என் உயிர் பிழைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள் மருத்துவமனையில் கோடி கோடியான பேர் உண்டு. எத்தனையோ பேர் சுகர்னால பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்தவர்கள், சிலர் ஹார்ட் ப்ராப்ளம், சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம், இப்படி எத்தனையோ வியாதியிலே மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் சரீரங்களிலும் என் சரீரத்தில் ஆண்டவர் இந்த ஆண்டெல்லாம் நல்ல சுகத்தை, பலத்தை,
ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய சரீரங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறாரே. அதுக்காக கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு கப்பற்படையில், அதாவது ஒரு வீரன், கப்பற்படையில் ஒரு ராணுவ வீரன் பாருங்க, அவருக்கு கப்பற்படையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், நீச்சலே தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்படிப்பட்டவங்கள தான் சேர்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் ராமேஸ்வரம் கடலில் குளிக்க போனாராம். குளிக்க போனால் திடீர்னு, அதுவும் மற்ற கடற்கரையை விட நான் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போயிருக்கேன். அங்கே அலையினுடைய வேகம் என்ன பண்ணும், ரொம்ப குறைவாக இருக்கும். ஒருவேளை மெரினா பீச்செல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் கன்னியாகுமரி அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ராமேஸ்வரம் கடற்கரையில் போனால் என்ன பண்ணும், அதனுடைய வேகம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த அலையிலே அவர் இழுக்கப்பட்டு இராணுவ வீரன், அதுவும் எங்கே வேலை செஞ்சவர், கப்பற்படையில் வேலை செஞ்சவர். பாருங்க, நல்ல நீச்சல் தெரிந்த மிகப்பெரிய ஒரு நீச்சல் வீரன். ஆனால் ஒரு சில வினாடியில அவருடைய ஜீவன் என்ன பண்ணுதான், பிரிந்து விட்டது. கடல் அலை இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை சடலமாக தான் மீட்டார்கள். ஏன் சொல்ல வரேன்னா, அவர் நல்ல நீச்சல் வீரன் தான், அதுவும் இராணுவத்தில் கப்பற்படையில் பணி செய்கிறவர் தான். ஆனால் அவருடைய பலத்தினால அவருடைய ஜீவனை தப்புவிக்க முடியவில்லை. ஆமாம், நம்மளாம் இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கோம் அப்படின்னா நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ நம்முடைய அறிவோ அல்ல, தேவ கிருபை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். இந்த 2 நாளும் நீங்க அதிகமா ஆண்டவருக்கு என்ன பண்ணோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைச்சு நினைச்சு நினைச்சு, ஆண்டவரே என் ஹார்ட்ல நல்ல சுகம் தந்தீங்களே ஸ்தோத்திரம், என் கிட்னி நல்லா செயல்பட வைத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், என் கண்களில் நல்ல பார்வை கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், இல்லை நல்ல வேலை செய்யறதுக்கு கரங்களையும் கால்களையும் கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்மை உயிரோட வைத்திருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது, அதாவது நம்மை பராமரித்து ஆதரித்து கர்த்தர் நடத்தினார். ஆமா, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு தப்புவித்தது மட்டும் இல்லை, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்தது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணாரா, நம்மை பராமரித்து நம்மை ஆதரித்து கர்த்தர் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? ஆமா, தம்பி நாகராஜுடைய அப்பா விபத்துக்குள்ளாகி அவங்க கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் போன இடத்துல இந்த வாரத்தில் அவரை பார்க்கறதுக்கு நானும் பாசமாக போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், அவர் 2 பேர் போயிருக்காங்க பாருங்க, ஒரு டேரஸ் லாரி அவர்களை உரசுகிறது, அவங்க கீழே விழுறாங்க. எப்பயுமே வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் நடக்குன்னா பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு தான் என்ன செய்யும், அதிக ஆபத்து வரும். ஓட்டிங் போகிறவங்க கூட தப்பிச்சிருவாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயா ஓட்டிட்டு போனார், இவர் விழுந்து இவருடைய எலும்பில் அந்த டாராஸுடைய சக்கரம் ஏறி அவருடைய கால் முறிவு ஏற்பட்டது. ஆனால் பின்னாடி உட்காந்து போனவருக்கு ஒரே ஒரு சின்ன அடி கூட இல்லையா. அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, அவர் டெய்லி ஜெபம் பண்ணுவார். அவர் டெய்லி என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணுவாராம். பின்னாடி இருக்கிறது இவர் இல்லை, ஒரு நல்ல டெய்லி காலையில் எழுந்து பைபிள் வாசிப்பாராம். இத்தனைக்கு அவர் செய்கிற வேலை கல் உடைக்கிறது. ஆனால் டெய்லி என்ன பண்ணுவாராம், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பாராம். அப்போ அந்த ஐயாவே சொல்றாரு, எனக்கு கால் முறிவு ஏற்பட்டது, அவருக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லை, ஏன்னா அவர் யாரு, ஜெபிக்கிறவர். அல்லேலூயா, பாருங்க. ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளை போஷித்து இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நிறைய பணங்களை கொடுத்தார். ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு கம்மியா யாருக்கும் இல்லை இல்லை. கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 15,000. இந்த ஒரு மாசத்துக்கு 10,000 கணக்கு பண்ணா கூட ஒரு வருஷத்துல உன் கையில எவ்வளவு பணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற, 1,20,000 இல்லை, 12 மாசத்துக்கு 1,20,000. யோசிச்சு பாருங்க, 10,000 நாளே. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருஷத்துல
லட்சக்கணக்கான பணங்களை நம்ம கரங்களில் கொடுத்து அதை செலவு பண்ண இல்லை ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டினாரு. ஆமென், அல்லேலூயா. செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். ஒரு மாதமும் கரண்ட் பில் கட்ட, வீட்டு வாடகை கொடுக்க, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், நமக்கு நல்ல ஆகாரம், எல்லாத்துக்கும் வேண்டிய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தார். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28:20, தேவன் என்னோடே இருந்து. அல்லேலூயா. யாக்கோபு ஜெபம் பண்றார். இப்போ வெறுமையா போறாரு. எங்க, அதாவது எப்படி வாழ போறன்றது அவருக்கே தெரியாது. இந்த வருஷத்தை கூட ஒருவேளை நம்ம வெறுமையா எத்தனையோ கேள்விக்குறியோட தொடங்கி இருக்கலாம். ஆனா இந்த 2024 ஜான்வரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த டிசம்பர், இந்த இன்னைக்கு என்ன டேட்டு? 20, சொல்லுங்க என்ன டேட்டு? 29ஆம் தேதி வரையிலும் யார் கூட இருந்தது? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஜெபம் பண்றார், தேவரீர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம்லாம் ஆண்டவர் நம்மளை போஷித்திருக்கிறார் இல்லை, நல்ல வஸ்திரங்களை தந்து கர்த்தர் உடுத்தி மகிழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போட்டுங்கிற வஸ்திரங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ கலர் கலராக, எவ்வளோ பியூட்டியா இல்லை, ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு. இதெல்லாம் கொடுத்தவர் யாரு? சொல்லுங்களா, யார் கொடுத்தது? ஹலோ சொல்லுங்க, யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஆமாம், நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ யூனிஃபார்ம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். புது ட்ரெஸ் எப்போ தான் எடுப்போம்? பொங்கல் வந்தால் தான் என்ன கிடைக்கும்? புது ட்ரெஸ். அதனால் எப்படா பொங்கல் வரும்னு யோசிப்போம். ஏன்னா எதுக்காக? அப்போ தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க? புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாட்டு வண்டியில் உட்காந்து பயணம் செஞ்சால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். யோசித்து பாருங்க, அந்த நாட்கள் அதுதான். ஆனால் இன்னைக்கு நீங்களாம் டெய்லி கூட புது ட்ரெஸ்ஸு போடுற ஆளுங்களாம் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் போய் பார்த்தா எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு சிலருக்கெல்லாம் தெரியல. நான்லாம் அளவாக தான் வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எதுவுமே அளவோடு பெற்று நலமோடு என்ன பண்ணோம்? வாழணும். அளவுக்கு மிஞ்சி வச்சிருந்தா கூட அது என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. அதனால ஹலோ கவனிங்க. ஸோ ஆண்டவர் உன்னை ஆகாரத்தை தந்து, உடுக்க வஸ்திரத்தை தந்து, இல்லை இருக்கிறதுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் தந்து, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஒரு நாளும் பசியா இல்லாதபடி நல்ல ஆகாரத்தை தந்து நம்மை போஷித்து காப்பாற்றி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஆண்டவர் நம்ம போஷித்து இருக்கிறார், நம்மை பராமரித்து இருக்கிறார், நல்ல ஆகாரத்தை தந்து நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கர்த்தர் நம்மை மகிழ பண்ணி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்கள்லாம் எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன். கட்டின புடவையே வேற சேரி இருக்காது, அதே கழட்டி போய் குளிச்சுட்டு அதே துவைச்சி மறுபடியும் கட்டின காலங்கள் கூட எனக்கே தெரியும். இல்லை, அந்த மாதிரி சில தாய்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் காலத்தில். ஆனால் ஆண்டவர் உங்களெலாம் அப்படி இல்லை. இல்லை, கர்த்தர் நல்ல வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்து அருமையாய் கர்த்தர் உங்களை உடுத்தி மகிழ பண்ணியிருக்கிறாரே. அதை பார்க்கும்போதெல்லாம் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தை தந்தார். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நீங்கள் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாது. நீங்கள் கல்லையே சாப்பிட்டா கூட கரைஞ்சிடும். அம்மாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனையோ பேர் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், 2 வேளை சாப்பிட்டா உயிரே என்ன பண்ணிடும்? போயிடுன்னு சொல்லப்படுகிற அளவுக்குலாம் மக்கள் இருக்காங்க.
நீ கண்ணால் மட்டும்தான் பார்க்கலாம், கண்களால் மாத்திரம் நீ பார்ப்பாய். அதை என்ன பண்ண முடியாது, புசிக்க முடியாது. அப்படி கொடிய வியாதிலாம் உலகத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம், சொல்லப்போனால் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். கர்த்தருக்கு சோதரம், ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோட வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா.